இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சிவகங்கையைச் சேர்ந்த ஒருவர் சமீபத்தில் சாதி மதம் வேண்டாம் என்ற சான்றிதழ் கோரி மனு செய்தார். கோரிக்கையை நிராகரித்து ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்கியது. இதன் சாராம்சம் குறித்து விளக்குகிறார் வக்கீல் சண்முகம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் மதுரை பெஞ்ச் ஒரு பரபரப்பான தீர்ப்பை சமீபத்தில் வழங்கியுள்ளது. இது என்ன தீர்ப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றாட வாழ்க்கையில் நம்மளால் பிரிக்க முடியாத ஒரு வார்த்தைகள் ஜாதி மதம். இந்த ஜாதிங்கிறது உலகத்திலேயே இந்தியாவில் மட்டுமே உள்ள ஒரு வார்த்தை. பிறப்பில் ஒருவனுக்கு வருவது, மதம் மாறலாம். இந்த ஹைகோர்ட் தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் எனக்கு மதம் வேண்டாம், ஜாதி வேண்டாம், நோ காஸ்ட் நோ ரிலிஜன் சர்டிஃபிகேட் வேண்டும் கேட்கும் பொழுது ஒரு ஜனநாயக நாட்டில் அரசாங்கம் தான் கொடுக்க முடியுமா முடியாதா? இதுதான் சிம்பிள். இது பற்றிய ஒரு பரபரப்பான தீர்ப்பு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தீர்ப்பு. செல்லமாணிக்கம் என்கிற ஒரு நபர், இவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்தவர். இவர் ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணுறார் ஹைகோர்ட்டில். என்னன்னு கேட்குறாருன்னா, இந்த ரிட்டில் 3 பேர் பார்ட்டிஸு. ஒருத்தர் பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், மற்றொருவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சிவகங்கை, தாசில்தார் திருப்பத்தூர் சிவகங்கை. இவங்க 3 பேர் ரெஸ்பாண்டன்ட். இவர் என்ன சொல்கிறாரு நீதிமன்றத்தில், எங்கள் அப்பா அம்மா ஹிந்து, நான் பிறப்பால் ஹிந்து, எனக்கு நோ காஸ்ட் நோ சர்டிஃபிகேட் வேணும்னு தாசில்தார்கிட்ட கேட்டேன். அவர் 9/7/2025 தேதியிட்ட உத்தரவின் மூலமாக மறுத்துட்டாரு. அதை ரத்து செய்து நோ காஸ்ட் நோ ரிலிஜன் சான்றிதழ் வேணும்னு கேட்குறார். நீதியரசர் என்ன கேட்டாருன்னா, இந்த நீங்கள் ஹிந்து, ஏன்னா உங்கள் அப்பா அம்மா ஹிந்து, நீங்கள் ஹிந்து மதத்திலிருந்து ரிலிங்குவிஷ் பண்ணி வெளியே வந்துட்டீங்களான்னு கேட்டார். அதானே, கரெக்டு தானே? நீங்கள் எனக்கு நோ காஸ்ட் நோ ரிலிஜன் கேட்க சமயம் முதல்ல மதத்திலிருந்து வெளியே வரணும். அதுக்கு மனுதாரர் என்ன சொன்னார்னா, இல்லைங்க நான் வரல, முதல்ல அதை பண்ணுங்க, அது இல்லாமல் நீங்கள் நோ காஸ்ட் நோ சர்டிஃபிகேட் கேட்க முடியாதுன்னு சொல்லி அவர் மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு உலக அளவில் மதத்தை விட மதமே வேண்டாம் என்கிற ஒரு சாரா தொகை மெதுவாக அதிகமாயிட்டே வருது. உலக அளவில் 2020 ஒரு சென்சஸ் டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, 24.2% மக்கள், அதாவது 1.9 பில்லியன் மக்கள் மதம் வேண்டாம் என்கிற அந்த சாரராக உள்ளார்கள். இதில் அதிக அளவில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3/2 பங்கு சைனா மக்கள் எனக்கு மதம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. செக் குடியரசு, அந்த நாட்டில் 78.4% மக்கள் மதம் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நார்த் கொரியா, 71% மேலே அவங்க வேண்டாங்கிறாங்க. 3வது இடத்துல ஜப்பான் உள்ளது, 60% மக்கள் மதம் வேண்டாம் என்று கூறியுள்ளார்கள். இது ஒரு டேட்டா. அடுத்து இந்தியாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2011 டேட்டா படி 0.24% இருந்து 0.27% மக்கள் மதம் வேண்டாம் என்று இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. சுமார் உங்களுக்கு 30,000 3 மில்லியன் மக்கள் தொகை அது வரும். ஸோ ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதம் போவது ஒரு வகை, மதமே வேண்டாம் என்று கூறும் பொழுது அது ஒரு அபாயகரமான ஒரு பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்தியாவை எடுத்துட்டிங்கன்னா, கிரிமினல் லா எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் 4 விஷயங்கள் அந்தந்த மத அடிப்படையில் தான் வருது. ஒன்று திருமணம்,
2 விவாகரத்து, 3வது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 4 சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இது இந்துக்களுக்கு ஹிந்து சட்டம் அப்ளை ஆகும், கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய சட்டம், இஸ்லாமியர்களுக்கு ஷரியத்தில். அப்போ ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். ஒரு ஹிந்து திருமணத்தில் திருமணம் செய்து கொண்டவர் திருமணத்திற்கு பின்பு தங்களுக்கு கணவன் மனைவிக்கோ குழந்தைக்கோ எனக்கு நோ கேஸ்ட் நோ சர்டிஃபிகேட் நீங்கள் போறீங்கன்னா, அந்த கணவன் வாங்கிய பின்பு அவர்களுக்குள் ஒரு குடும்ப தகராறு ஏற்பட்டு நீங்கள் விவாகரத்து எதில் போவீங்க? மத ரீதியாக தான் இது எல்லாமே இருக்குது. இது பல சிக்கல்களை உருவாக்கும். ஸோ நோ கேஸ்ட் நோ சர்டிஃபிகேட் வாங்குவதற்கு முன்பு நாம் ஒரு முறைக்கு 10 முறை யோஜனை பண்ணி அதன் பின்பு தான் அதை பெற வேண்டும். ஏன்னா அரசாங்கத்தின் பல விஷயங்களுக்கு சான்றிதழ் மிக அவசியம். அது எத்தனையோ விஷயங்களில் கோட்டா முறை இன்னைக்கும் அமலில் இருக்குது. அரசாங்க பயன்களை பெறுவதற்கு எல்லா இடத்துலையுமே நமக்கு ஜாதி கேட்குறாங்க, மதம் கேட்குறாங்க. அதை தவிர்க்க முடியாது. ஆனால் அது இல்லாத, ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம் நமக்கு வேண்டும் என்பது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் இந்த சூழ்நிலை அப்படி இல்லை. ஸோ நன்கு யோஜனை பண்ணி அறிவுபூர்வமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதுதான் இந்த தீர்ப்பு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.